என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே சபையார் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை அன்போடு கூட அழைத்து நான் ஊழியத்தை நிறைவேற்ற அன்பு ஐயாவுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். இந்த நாளின் தியானத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படிக்கு உணர்த்தின ஒரு வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. கையை தட்டி. நான் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். செய்திக்கு தலைப்பாக நான் நம்பி இருக்கிற என் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். பாதி பேருக்கு வாய் வரல, பாதி பேருக்கு இன்னும் வரல. நான் இங்க எவ்வளோ பேரை நம்பி ஏமாந்து போனதான் மிச்சம் சாமி. நம் தேவன் நன்மைகளினால் நிரப்ப வல்லவர். கைகளை தட்டி அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற என் தேவன் என்கின்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆவியானவர் பொதுவாகவே திருச்சபைகளிலே மிக அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பானது நம்பிக்கை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பல நேரத்திலே நம்பிக்கையை இழந்தவர்களாய் சில நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிற அந்த காரிய நிமித்தமாக ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கையை நாம் குறைத்து விடுகிறோம். பல பேர் எங்க கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க, விரக்தியா சொல்லுவாங்க, பிரதர் தொடனால நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏசப்பாக்கிறதா ஜெபம் பண்றோம், இன்னும் ஒரு அற்புதம் நடக்கல பிரதர், இன்னும் இந்த காரியங்கள் எங்களுக்கு கைக்கூடி வரல பிரதர், நம்பிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு அந்த வாசலை திறக்கல பிரதர், ஆனா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் பிரதர்னு வாங்க. ஆனா அவங்க சொல்ற வார்த்தையில ஒரு விஷயம் கம்மியா இருக்கிறத பார்க்க முடியும். தேவன் எப்பயோ செய்யப்படுறார் போலகுது அப்படின்னு விட்டுட்டு ஒரு 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 இதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் உணர்த்துவார், அவங்கள விசுவாசிக்க சொல்லணுவார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிக அதிகமாய் கவனத்தோடு கூட கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை நாம் பார்க்க முடிகிறது. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கையானது தளர்ந்து போயிருக்கிறதையும், பல சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அல்லாமல் பாதகமாய் மாறும் பொழுது நம்பிக்கையானது தடுமாறுகிறதையும், அதாவது உள்ள நம்பிக்கை இருக்கும் ஆனா அந்த அந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு விதமான தடுமாற்றமும் ஒரு பயமும் அந்த நம்பிக்கையை குறைத்து போடுகிற வண்ணமாய் அது அநேகருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னையே நம்பு. புரியல உங்களுக்கு? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னையே நம்பு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நாம் நம்ப வேண்டும். எதற்கு? ஆண்டவர் நம் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். நீங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தீங்க, உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதே எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எதையோ வழிபட்டு இருந்தீங்க, எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எதையோ பெருமையாய் நீங்க இது நம்மளை காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு நானே உன்னுடைய நம்பிக்கை என்று உங்களுக்காக தேவன் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல ஒரு அன்புள்ள தெய்வத்தை நீங்க எங்கும் பார்க்க முடியாது. அவருக்கு நிகரானவர் அவர் ஒருவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல காணப்படுக வேண்டிய ஒரு நம்பிக்கையை அதிகமாய் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் பவுல் எழுதுகிறார். அதே வார்த்தையை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நல்ல கவனிங்க. ஆவிக்குரியவர்களாக, கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரியவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியினாலே வாசிங்க, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அவருக்கு பேரே பாருங்க எவ்வளவு அழகான பேர். கையை தட்டி அல்லேலூயா. அவருக்கு அழகான பேர். அவருதான் ஆவியானவர் தான் அதை சொல்ல முடியும், நம்மளுக்கு அது விளங்காது. அல்லேலூயா. நம்பிக்கையின் தேவன் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே நம்பிக்கையை பெருக செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். எதை குறித்து
நீங்க எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட காத்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த எதிர்பார்ப்புக்கு மேல நீங்கள் எல்லாமே செய்து முடிக்கிற தேவன் மீது உங்களுடைய முழு நம்பிக்கையையும் முழு விசுவாசத்தையும் அவர் மீது வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஆண்டவர் பார்க்கிற ஒரு பார்வை ஒன்று உண்டு. நல்லா கவனிங்க. நாம பார்க்கறதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் செய்தியில, நமக்கெல்லாம் குருவியை விட சின்ன மூளை. ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஆண்டவர் புரிஞ்சிக்க தெரியல நம்மளுக்கு. அவருடைய சர்வ வல்லமையை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால் வேதம் படிக்க படிக்க தான் அந்த ஞானமே நமக்கு விளங்கும். அப்பேற்பட்ட சர்வ ஞானியை நாம் தெய்வமாய் தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவர் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அவர் நம்ம கிட்ட எப்படி நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார். 29 வாசிங்க. நல்ல கவனிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். இதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் காணாத இயேசுவை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வாழ்ந்தார். அவருக்கு தலைமயிர் அப்படியே அழகா இருந்தது, தாடி அழகா இருந்தது, கலர் அழகா இருந்தாரு, அவருடைய அங்கி அழகா இருந்தது, அவர் அங்க போனார், இதை செஞ்சார். எல்லாமே சரித்திர பதிவுகளாக வேதம் பரிசுத்தாவியும் எழுதி வைத்து கொடுத்து விட்டார். இயேசுவை பார்த்துருக்கலாம் கேட்டா பாதி பேர் என்ன சொல்வீங்க கேட்டா, பார்த்துருக்கிறேயா, ஒரு சில வடிவத்தில் பார்த்துருக்கிறேன், ஒரு போட்டோஸ்ல பார்த்துருக்கிறேன், பல ஓவியங்கள்ல பார்த்துக்கிறேன், இப்படிதான் பார்த்துருக்கிறேன். கிடையாது, அதெல்லாம் பொய். நாம ஏதோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாலே தவிர இயேசுவை ஒரு நாளும் எந்த மனிதனாலும் வரைந்து காட்டவோ அல்லது சிலை ரூபமாய் காட்டவோ எந்த மனிதனாலும் முடியாது. ஆனால் அவர் எப்படி இப்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட அழகு உள்ளவர், எப்படிப்பட்ட சாயலில் இருக்கிறார், எப்படிப்பட்ட அலங்காரத்திலே தேவனுடைய மகிமை இருக்கிறது என்பதை எல்லாம் இந்த பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியாய் நாம் தேவனை நம்புகிறோம். வேத வசனத்தின் வழியாக நம்ம கிட்ட காணாத ஒரு விஷயத்தை நம்ம நம்புறோம் பாருங்க. அந்த காணாதவைகளை நம்ம நம்புகிறத தான் தேவன் பெரிதாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல எது நம்ம காணல அத பவுல் சபைக்கு எழுதி அனுப்புறார். அதையும் வாசிச்சலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவில்லை. எல்லாம் என்ன பாருங்க, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நித்திய வாழ்வு ஒன்று உண்டு. மரணத்துக்கு முன்னாடி வாழ்ற வாழ்க்கை இப்ப நம்ம உட்காந்து விசுவாசிகளா பல கஷ்டங்களையும் பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழப்புகளையும் வருவாய்களையும் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது தற்காலிக வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு வாழ்வானது மிகுந்த மகிழ்ச்சியோடு களிப்போடு சந்தோஷத்தோடு மகாராஜாவை தரிசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க போகிறோம், எப்படிப்பட்டவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அது அனந்த ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானமாய் அது இருக்கிறது. ஆனா நம்ம அதை பார்க்கல. நரகத்தை பார்த்துருக்கீங்களா கேட்டா சொல்லுவீங்க, எங்க சாமி பஸ் வந்தா போய் பார்த்துட்டு வரலாம். பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா, அது கூட ஒரு பிளைட் வந்தா போயிட்டு வந்துடலாம் சாமி. அப்படி கிடையாது. அதை நாம் பார்க்கவில்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. நரகம் பாதாளம் என்பது ஒன்று உண்டு. அது சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் அவனுக்கு கீழ்ப்படுகிற உலகத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம நம்புறோம், பார்க்கல ஆனா நம்புறோம். அது நம்மளுக்கு தேவையில்லைனாலும் நமக்கு ஒன்று ஆயத்தமாயிட்டு இருக்குது. அது மகாராஜா இருக்கிற பரிசுத்த சியோன் சபை, சியோன் இடம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம். அங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. பாட்டெல்லாம் பாடிக்கிறாங்க, வசனம்லாம் சொல்றாங்க. அவன் ஃபுல்லா தங்க வீதியா, நம்ம தொடுதெல்லாம் தங்கமா. நம்ம ஜனங்களுக்கு கீழே இருக்கிற அந்த புத்தி மேலேயும் வந்துருது. கீழேயும் தங்கத்தை வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. மேலே போனாலும் தங்கத்தில் தான் நடக்கணும். நான் ஏன் சாதா தரல் நடக்க மாட்டோமோ? எல்லாமே ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எங்க இருக்கிறாரோ அது நமக்கு மகிமையான மேன்மையான ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலமாய் இருக்கும். ஆனால் அதை நம் கண் காணவில்லை.
இயேசு சொன்னார், நான் இங்க பூமியிலிருந்து மேலே போறேன்ப்பா, வானத்துக்கு போய் நான் பரலோகத்திற்கு போய் பிதாவின் இடத்தினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அநேக வாசஸ்தலங்கள் தேவன் வைத்திருந்தாலும் நான் என்னை விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். கைகளை தட்டி அல்லேலூயா. இதை சொல்லிட்டு போனாரல்ல, அதை நம்புறோம் பத்தியா, அதுதான் நம்பிக்கை. கையை தட்டி. நிறைய பேருக்கு சாவ கண்டா பயம். ஐயோ சொத்துட்டா, எதுவுமே அனுப்பிக்க முடியாது. இங்க இருந்து என்ன பண்ண போற, நேரம் வந்தா போயிடு. உயிரை வாங்கிக்கின்னு பாஸ்டரையும் உயிரை வாங்கிக்கின்னு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற உயிரை வாங்கின்னு, சொந்தக்காரங்க உயிரை வாங்கிக்கின்னு இருக்கிறத விட கர்த்தர் அழைச்சாருன்னா பரலோகமே சொந்த, அதுதான் உண்மை. அதை விட்டு நாம அதெல்லாம் போகக்கூடாது. ஏசு ஒன்று கையில வந்துட்டோம். எதுக்கு? நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. வார்த்தையை வாசிங்க பாருங்க. அது தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்குரிய அந்த இடத்தை குறித்து மனுஷனோட இருதயத்தில் கூட தோன்ற முடியாத அளவுக்கு, அது கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு மகா மேன்மையானவைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்புகிறவர்கள். அடுத்த வார்த்தை, நமக்கோ, நல்லா கவனிங்க, நமக்கோ நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வேத வசனத்தின் வழியாக, அல்லது சில பேருக்கு ஆவிக்குள்ளாகிற அல்லது ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த வெளிப்பாட்டின் வழியாக தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாராம். கைகளை தட்டி அல்லேலூயா. அழகா சொல்லுது பாருங்க. நம்ம கண்ணுல பார்க்காததை நம்புறோம். நமக்கு ஆண்டவர் வானத்துல பரலோகத்துல சகலத்தையும் ஆயுதம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம அங்க போனா ராஜாக்கள் தான். ஹலோ எல்லாம் என்னைய பாருங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கண்களினாலே காண முடியாத அந்த ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய நம்பிக்கையின் பேரில் நாம் வாழ்கிறது தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காண வேண்டியதான அல்லது எதிர்பார்க்கிற ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. நம்ம தேவன் யார் என்பதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தொலைநோக்கு பார்வை அல்லது தரிசன கண்கள் தெளிவாக்கப்படும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நான் இப்ப கஷ்டப்படுறேன், ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறேன், அல்லது வீட்டு வாடகை கட்டுறது கஷ்டப்படுறேன், அல்லது என்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நான் பல விஷயங்கள் எடுக்கிறேன், ஆனால் எல்லாமே தோல்வியில போயிருக்கு, எதுவுமே ஜெயமா ஆகல, ஆனால் ஆண்டவர் எதை செய்வார் பிரதர், ஏதோ ஒரு உலகத்துல நமக்கு தேவையான ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் உட்கார வைப்பார் பிரதர் என்று சொல்லி இந்த உலகத்திற்குரியவைகளே நாம் அதிகமாய் எதிர்பார்த்து ஆண்டவரத்துல காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருட்டோ எதுவுமே கிடையாது. நீங்க தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கடைசி கால உபதேசிகள் எப்படி மாற்றாங்கன்னா, நம்மளுடைய நம்பிக்கையை பரலோகத்துக்கும் அதை உண்டாக்கி வானங்களையும் சர்வ வல்லமைகளையும் சிருஷ்டித்த தேவன் மீது வைக்கிறத விட்டுட்டு இந்த உலகத்தோடு கூட வசனங்களை பொறுக்கி எடுத்து வச்சு அந்த உலகத்தோடு கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நம்பிக்கை என்னன்னா, நம்ம ஒரு வீடு இருக்குதா, ஆண்டவர் உங்களுக்கு 10 வீடா கொடுக்க வைப்பார், ஏன்னா தேவன் உங்களுக்காக தான் அதை கொடுத்தார் சொல்லிட்டு அப்படி ஒரு உபதேசம் இல்லை. ஒரு பெரிய பொருளாதாரத்தை குறித்து, பணத்தை குறித்து, ஆசைகளை குறித்து, இச்சைகளை குறித்து, இந்த உலகத்தை குறித்தே அதிகமாக பேசுகிற ஒரு நம்பிக்கையின் உபதேசங்களும் அது அநேக இடங்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை தேவன் மட்டும்தான். எந்த காலத்திலும் நீங்க தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை யாரு? வாயை திறந்து உண்மையா தான் சொல்றீங்களா? இல்லையா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு உடனே அவர்கிட்ட வருது. நீங்க எல்லாத்தையும் விட்டாதான் இயேசுவை தரிசிக்க முடியும். நீங்க இந்த உலகத்திற்கு உரிய, நல்லா கவனிங்க, இயேசு அழகா சொல்றாரு, இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாமே பிசாசினுடைய ஆதிக்கத்திற்குள்ளதான் இருக்கு. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவ சித்தத்தின்படி இருக்கிறவனே, வாழ்கிறவனே உழைப்பான், அவன் தான் நிற்பான். இன்னைக்கு நாம் நிற்க வேண்டிய இடத்தை விட்டு நாம் நம்மளுடைய நம்பிக்கை இந்த உலகத்தோடு கூட கலக்க ஆரம்பித்து விட்டோம். இன்னைக்கு நிறைய பேரோட நம்பிக்கை, நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னா ஒரு லோனை போட்டு முடிச்சிருவோம் பிரதர். நான் இங்க செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துல நம்ம ஆபீசர் நான் நம்பி இருக்கிறேன் சார், அவர் என் முகத்தை பார்த்தோன்னு உனக்கா தம்பி உடனே கையெழுத்து போட்டுறேன். நம்பிக்கைலாம் அங்க ஒரு இடத்துல வச்சிருது.
நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பலம், நம்மளுடைய வருமானம், நமக்கு இருக்கிற சொத்துக்கள், நம்மளுக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள், இவர்களை அதிகமாய் சார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை ஆண்டவர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். இதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி வருகிற ஒரு ஆசீர்வாதங்கள், அவ்வளவுதான். பின்னாடி பார்க்கிறவன் உப்பு தூணா தான் மாறுவான், முன்னோக்கி நடக்கிறவன் பரமதேசத்தை அடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வரேன், அப்பதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சண்டே கிறிஸ்டியன். என்னது, பாதி பேருக்கு வாய் வரல. நாங்களே அப்படி தான் இருக்கிறோம், திடீர்னு உண்மையெல்லாம் சொன்னா எப்படி நாங்கள் வாயில சொல்றது? சொல்லுங்க, சண்டே கிறிஸ்டியன் சொல்லுங்க. ஆமா, அவங்கள 2வது வாரம் சண்டே கிறிஸ்டியன். அதுவும் 2வது வாரம்னா ஒரு சில சபைகளில் 2வது வாரம் தான் திருவிருந்து இருக்கும், ஒரு சில சபையில் முதல் வாரம் இருக்கும். அந்தம்மா வந்துட்டு அந்த வார கிறிஸ்டின். மற்ற நாளெல்லாம் தலை வலிக்குது, ஒரே வயிறு வலிக்குது. அந்த இடத்துல கூழ் ஊற்ற கூப்பிட்டாங்க, போயிட்டேன். அந்த இடத்துல வேளாங்கண்ணிக்கு படையெடுத்து போகிறாங்க, நானும் பின்னாடி போயிட்டேன். அவங்க கல்யாணம் வச்சிட்டாங்கக்கா, நான் எப்படிக்கா போகாமல் இருக்க முடியும்? ஏன்னா இந்த மாதிரி போய் தாலி கட்ட போகிறாங்க. நான் இல்லைன்னா அவ்வளோதான், அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். லிசன், நல்லா கவனிங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்குரிய கணத்தை நீங்கள் கொடுக்காம தவிர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குன்னா, எங்கே எவ்வளோ தூரம் வண்டி போயிட்டே இருக்கும், எங்கே பெட்ரோல் காலியாகி நிற்குமோ அது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பிஸ்டக்காய் நிற்கும். என்னான்னு கேட்டால் தெரியலக்கா, நல்லா தான் இந்த திடீர்னு படுத்துட்டேங்க்கா. படுக்க வச்சதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, இல்லைன்னா அழைத்துக்கிடுவார். சில நேரத்தில் சில மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்களுக்காக தங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை அவர்களுக்காகவே செலுத்துவார்கள். மனிதர்களை மேன்மையாய் பேசுவார்கள், மனிதர்களை மதிக்கிற என்ற பெயர்ல கர்த்தரை கனவீனப்படுத்துவாங்க. நல்லா தெரியும், வேத வசனத்தை திருச்சபை போதிக்கிறது, ஊழியர்கள் போதிக்கிறார்கள். எதுக்காக போதிக்கிறாங்க? லிசன், என்ன கவனிங்க, எதுக்காக போதிக்கிறாங்க? நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே மறுரூபம் அடைந்து கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுக்குள் மாறி திடீரென்று தேவனுடைய வருகை வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். திடீர்னு கர்த்தர் எடுக்க போறாரு, தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள போறாரு, தாம நம்பிக்கையா இருக்கிறவங்களை எடுத்துக்க போறாருனா கூட அப்படியா இவ்வளோ சுத்த விட்டு எப்படி நான் மேலே போறது? என் பிள்ளைங்களுக்கு இப்போ கல்யாணம் கூட குழந்தை குட்டி கூட அதுக்குள்ளே போயிடணுமா? எப்போ வேணா நடக்கும், திடீர்னு சடுதியா நடக்கும். நாம நம்மளுடைய ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில், தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் பட்சத்தில் நம்மை தேவன் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளுவான். கையை தட்டி பரலோக ராஜாவுக்கு அல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிற தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த மகா மேன்மையான ஆவிக்குரியவர்களை இன்னும் நம்மளுடைய கண்கள் காணவில்லை. ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பேரிலே. உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற சகல மேன்மைகளையும் உங்களுடைய பேரை சொல்லி தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. நம்ம இந்த உலகத்தில் டெக்னாலஜியும் பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் செழிப்புகளையும் எல்லா விதமான சௌகரியத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுனால பரலோகத்தை குறித்ததான சிந்தனை அநேகருடைய வாழ்க்கையில குறைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, நாம் பாவிகளாய் இருந்தோம். நான் அடிக்கடி என் செய்தியில சொல்ற வார்த்தை, இயேசுவை அறியாமல் பாவியாய் இருந்தோம். பாவியாய் இருந்த என்னை தம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி, என்னை சுத்திகரித்து, என்னை பரிசுத்தவானாய் மாட்டி தேவன் என்னை விசுவாசியாய் மாற்றினார். விசுவாசியாய் மாற்றப்பட்ட நான் அடுத்தது அநேகருக்கு தெரியப்படும்படிக்கு ஆண்டவர் என்னை கிறிஸ்தவனாய் வைத்து விட்டார். 3வது ஸ்டேஜ். லிசன், நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் முடங்கி நின்று விடுகிறோம். அநேகர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் தேவன் உயர்த்துகிற அல்லது கொடுக்கிற சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு தேக்க நிலையிலே அடுத்த நிலைமைக்கு நாம் போகாமல் கிறிஸ்தவர்களாகவே நாம் நின்று விடுகிறோம். ஆனா அடுத்தது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. கிறிஸ்தவர்களாகவே நாம் இருந்து நாம் அதற்கு மேலாக தேவன் விரும்புகிற லிசன் வேதம் விரும்புகிற வேறு ஒரு பரிமாணத்திற்கு சபை போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல் நாம் கிறிஸ்தவர்களாகவே நின்றோம். நல்ல காஸ்ட்லியான ஆடம்பரமான ஆடைகளை அணிகிறோம். ஆடம்பரமான வாழ்க்கையில தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல வண்டி இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து சொகம் இருக்குது, மரியாதை இருக்குது, பதவி இருக்குது, பேர் இருக்குது, பட்டங்கள் இருக்குது.
எல்லாமே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறதுனாலே அதுக்கு அடுத்த போக வேண்டிய ஒரு ஸ்தானத்திற்கு போக விடாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நாம் தேக்க நிலையில் நின்று விடுகிறோம். அப்ப இதுக்கப்புறம் என்னையா இருக்கு? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்களாம் கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்தவங்களா புது துணி போட்டுங்கன்னு பல உயிரை கொலை பண்ணி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க. ஈஸ்டர் வந்தால் ஒரு செலிப்ரேஷன், துக்க நாள் துக்க கஞ்செல்லாம் குடிச்சு அப்படியே ஓடுறீங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க. அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, அதுதான் தேவனை அறிகிற அறிவின் எல்லை. நான் சொல்லுகிறது கிறிஸ்தவத்துக்கு தாண்டி, இந்த மதம் என்கின்ற இந்த சடங்காச்சாரத்தை தாண்டி ஒரு ஆவிக்குரிய ஒரு உன்னத நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் மீது வைக்கிற நம்பிக்கையினுடைய பரிபூர்ணத்தை நீங்கள் பார்க்க முடியும். கைகளை தட்டி அல்லேலூயா. இல்லைன்னா அது நீங்க போலனா இந்த இடத்துலயே செய்தி கேட்டு உக்காண்டிருப்பீங்க. வந்து நல்லா காமெடியா பண்ணார்ல, ஒரு பேசுனதெல்லாம் ஜாலியா இருந்ததுல, டைம் பாஸ் நல்லா ஆச்சுது, என்னென்னோ பேசினா இருக்கும். ஆனா அந்த நடுவில் அது ஒன்று சொன்னார் பாரு, அதுதான் சூப்பர். கிறிஸ்தவனாவே இருக்கிற பேர் கிறிஸ்தவனா, உங்களுக்கும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் நடுநிலையாய் மதங்களாய் ரிலிஜியஸாவே நம்ம நின்றுறோம். தேவன் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. நம்மளுடைய உள்ளான மனுஷன் பரிபூர்ணப்பட்டு ஆவியிலே பலனடைந்து பரிசுத்த ஆவியினுடைய ஆவியோட நிறைவோடு கூட அவன் வளர்ந்து 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 தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற காணாதவைகளை நோக்கி, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான எல்லா நம்பிக்கையை நோக்கி ஒவ்வொரு நாளும் தொடருகிறவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இந்த உலகம் நம்மளுக்கு வழங்கி இருக்கிற பேர் கிறிஸ்தவங்க, நாம் அதுலயே இருந்துடுறோம். அதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். அந்த எல்லைக்கு வரீங்களா? ஹலோ, கதையா நாங்கள் இதுதான் நல்ல செப்பரேட்டாக எங்களுக்கு இருக்குதையா, என் இடத்த நான் தான் பிடிச்சி உக்காந்துக்கிறேன், இதுலேருந்து ஏன் ஏறி நான் அங்கே வரணும்? நீங்கள் வந்து தான் ஆகணும். இல்லைன்னா வருகைன்னு ஒன்று வரும். கண் இமைக்கிற நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்லிட்டு வேதத்தில் பதிவு செய்திருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் இந்த எல்லையை தாண்டி அந்த ஆவிக்குரிய எல்லைக்கு நாம் வருகிறோம் அல்லவா, அந்த எல்லையில் இருக்கிறவங்க தான் சபையை எடுத்துக்கொள்ளப்படும். நாம் அந்த எல்லையை நோக்கி போவதற்கு தான் நம்முடைய தேவனை நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ஒரு சபையில் வந்து சேர்ந்துட்டோம், எங்கேயோ போற இடத்துல பார்த்துட்டு சிலுவை போட்டுன்னு போறோம். இது அல்ல. நம்மளுடைய வாழ்வுக்கு பிற்பாடு ஒரு நித்திய வாழ்வு ஒன்று உண்டு. அதை நோக்கி தான் வேதம் நம்மை நகர்த்துகிறது. ஹலோ, நம்மை வேதம் தேவனுடைய வார்த்தைக்கும் அல்லது பரிசுத்த சீயோனுக்கும் அவர் இருக்கிற இடத்திற்கு நேரம் நடத்துகிற இந்த குறிப்பிட்ட காலம் தான் திருச்சபையின் காலம். எப்போனாலும் ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வார். மரணத்துக்குள்ளா இல்ல, மறுரூபத்துக்குள்ளாக. மரணம் என்றது அவருடைய வருகைக்கு முன்னாடி அனைவருக்கு நிகழ்கிற காலத்தினுடைய கட்டாயம். நமக்கு ஒருவேளை ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால் அல்லது ஆண்டவருடைய வருகையில நாம் காணப்படுவது பிதாவின் சித்தம் இருக்குமானால், அவருடைய வருகை ஒரு நொடி பொழுதிலே இருக்கும் பொழுது அவர் வருகிற நொடி பொழுதிலே நாம் ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவர் எவ்வளமாய் இருக்கிறாரோ நாம் அவ்வளமாய் அவர் போய் தரிசிப்போம். கைகளை தட்டி அதை நோக்கி தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். வெறும் ஆசீர்வாதம், வெறும் உயர்வு, வெறும் தேவனுடைய செயல்பாடுகள், இதை பத்தி பேசுறதெல்லாம் இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் பேசுவது, நான் பிரசங்கிப்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம். நான் வருகிற நாளை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால் என் திருச்சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தேவனுடைய நாமத்திலே அல்லது அவர் நமக்கு செய்ய போகிற சகல காரியத்தை நாம் நம்புகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையை அவர் எவ்வளவாய் அழகாய் திட்டமிட்டு நடத்த விரும்புகிறார், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இங்கே வரும்போதே ஆவியானவர் என்னை உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருந்தார், உணர்த்திக்கிட்டே இருந்தார். இது மாதிரி கேட்டகரிலாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கப்பா, நீ இதெல்லாம் போய் சொல்லு. சில நேரத்தில் சோர்ந்து போயிடுறாங்க, சில நேரத்தில் என் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஒரு மாதிரி தளர்ச்சியோடு கூட இருக்கிறாங்க, நீ அவங்ககிட்ட போய் சொல்லு, நான் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தேவனாய் இருப்பேன். கைகளை தட்டி அல்லேலூயா, நல்ல கையை தட்டி அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷனை நம்பி வாழ்கிறதிலே ஏமாற்றம் அடைவார்கள்.
எந்த ஒரு பந்தங்கள், எந்த ஒரு சொந்தத்தை நம்பி இருக்கிறதோ ஏமாற்றம் அடைவார்கள். எந்த ஒரு நபர்கள் எதை குறித்து அதிகமாய் பிரயாசப்பட்டு விரும்பி எதிர்பார்க்கிறார்களோ அதிலே அவர்களுக்கு ஒரு தோல்வி முகம் என்று ஒன்று உண்டு. ஆனால் நான் அறிவிக்கிற என்னுடைய சுவிசேஷத்தின்படி நான் அறிவிக்கிறேன், தேவன் ஒரு நாளும் அந்த நம்பிக்கையை விட்டு விலகாதவர். அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்களாம் உண்மையிலே பாக்கியவான்கள். நீங்களாம் உண்மையிலே பாக்கியவான்கள். வரல சத்தம், வரல உங்களுக்கு சத்தம். நீங்களாம் பாக்கியவான் சொன்னா ஆமென் ஆண்டவரே சொல்லு பார்ப்போம். தேவன் மீது வைக்கிற அந்த விசுவாசம் ஒரு நாளும் நம்ம வெட்கப்படுத்தாது. அழகா வளர்ப்பாருங்க. இப்ப இருக்கிறத காட்டிலும் உங்களை அழகுபடுத்துவார், உங்களை அலங்கரிப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. சோ தேவனுடைய வார்த்தை நம்மை அலங்கரிக்கும். அதை தான் இந்த வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க 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 தான் நான் சொன்ன இந்த காரியங்களாம் நடக்கும். சரி, இப்போ நீங்க நம்பிட்டீங்க, அவரை நம்பிட்டீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரை நம்பிட்டீங்களா? நம்பிட்டீங்களா? என்ன சொன்னாங்க அவங்க? உங்ககிட்ட சொன்னாங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லல. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அப்படியே கண்ணை மூடி கையை வச்சு உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோமேசப்பா. எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோமேசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பக்தன் அழகா பாடுவார், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்க்க. உண்மையிலே இருக்கிறீங்களா? பாதி பேர் பீஸ் போன பல்பு. ஒரு பிரச்சனை வச்சமே ஆட்டம் காண்ற விசுவாசினா நம்ம தான். ஆமா, அவர்கிட்ட சொல்லி சொல்லி என்னதான் அவர் கேட்டார், இருக்கிறாரோ இல்லையோ, ஏதாவது ஒன்று செய்யறதுக்காக அவர் வரணும்ல. எவ்வளோ வாச மாட்டேன், எவ்வளோ சோ மாட்டேன், பாஸ்ட் கூட தலையை பிடிச்சி ஆட்டம் ஆட்டம் ஆட்டிட்டாரு, எதுவுமே அசையல. என்னதான்? கவலைப்படாதீங்க, எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் எதிர்பார்க்க. நான் அதிகமா சொல்லுவேன் விசுவாசிங்கிட்ட, இல்லைனா நான் எனக்கு நானே சொல்லிப்பேன், நான் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவுகளை எனக்கு கொடுக்கும்படிக்கு அவரின் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு. ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுக்கிறாருன்னா நம்ம உள்ளம் துள்ளும் பாருங்க, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொள்ளும். தேவன் கொடுக்கறத சொல்றேன். நாமா தேடி போய் நாமா ஒன்று வாங்கி கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு பாழா போயிடும். அது நம்மளுக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை உண்டாக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிறதோ என் இருதயத்தை துதிக்க செய்யும். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் எனக்கு மகிமையான வேலை செய்கிறான். நம் தேவன் யார் என்பதை நாம் பல நேரத்தில் மறந்துடுறோம். ஏசாயா அழகா எழுதுகிறான், வாசிக்கலாம். 45:12. ஹலோ, நம்ம இருக்கிற இந்த பூமி, இந்த திருச்சபை, நம்ம வாழ்ற இந்த உலகம் யார் உண்டு பண்ணினார்? தேவன் உண்டு பண்ணினார். வாசிங்க. அவைகளினுடைய சர்வ சேனைகளையும் யார் பண்ணாரா? அவர் தான் உண்டாக்கி கட்டளையிட்டாராம். அப்படி 40ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர் யார் என்பதை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40:12. மீதி பேர் என்னை பாருங்க, சிஸ்டமட்ட வாசிக்கிட்டோம். இந்த பூமியில இருக்கிற முழு கடலுடைய நீருடைய தண்ணி அளவு இருக்கு அல்லவோ, எல்லாம் என்னை பாருங்க. மீதி பேர் என்னை பாருங்க சிஸ்டர், எழுதிட்டு என்னை பாருங்க. இந்த பூமியினுடைய முழு தண்ணீரும், பூமியில இருக்கிற எந்த இடத்துல, அது பனிப்பாறையா இருக்கட்டும், கடல் தண்ணியா இருக்கட்டும், உள்ள தண்ணியா கூட இருக்கட்டும், எல்லா முழு தண்ணீரையும் வாசிங்க சிஸ்டர்.
தன்னுடைய கைப்பிடிக்குள்ளாக வைத்திருக்கிறவர் தான் சர்வ வல்லவர். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை அழகா வரும் பாருங்க, வாசிங்க. நல்லா கவனிங்க. யூதர்களுடைய எண்ணங்கள், அதாவது நம்பிக்கை அப்படின்னா, லிசன் பாருங்க, யூதர்களுடைய நம்பிக்கை கிட்டத்தட்ட 7 வானங்கள் இருக்கிறதாக அவர்கள் நம்புகிறார்கள். யூதர்களுடைய நம்பிக்கையை சொல்றேன். இஸ்ரேலர் தேவனுடைய சர்வ வல்லமையை தியானிக்கும் பொழுது அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிற அல்லது நம்புகிற ஒரு எண்ணம் என்னன்னா, ஆண்டவர் 7 வானங்களுக்கு மேலாக வானங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார் நம்புறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளாகும் பொழுது அவன் தேவனுடைய பரதேசிக்குள்ளாக சில ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்கும்பொழுது அவன் 3ஆம் வானம் வரைக்கும் தான் அவன் சொல்லுகிறான். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? யூதர்களுடைய வழக்கம், அவனும் யூதன் தான், ஆகிலும் அவன் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற பொழுது சில ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் தரிசித்தேன் என்று சொல்லி அவனுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். எத்தனை வானங்கள் இருந்தாலும் அந்த வானங்களை தன்னுடைய கையோட விரல் ஜான் அளவாய் பார்க்கிறார். கைகளை தட்டி எத்தனைக்கு பேர் புரியுது? அடுத்த வார்த்தை வாசிங்க சிஸ்டர். பூமியின் மண்ணை அழகா வசனம் சொல்லுது. இந்த பூமியில இருக்கிற சகல எல்லையில இருக்கிற சகல மண்ணையும் தன்னுடைய கட்டவரலையா, எல்லாம் நீ பாருங்க, உங்களுடைய காலில் இருக்கிற கடைசி பெரிய கட்டவரல், அந்த கட்டவரலுக்கு கேப்ல ஒரு மடிப்பு வரும் இல்லையா, காலை மடிக்கும் போது அதுக்குள்ள மடிக்க வைக்கிறான். உங்க தேவன் யாரு? சர்வ வல்லவர். அப்பேற்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறீங்க. அடுத்த வார்த்தை வாட்சி முடிங்க. மலைகளை தராசாலும் நிறுத்தத்தக்கவர் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில இருக்கிற சகல மலைகளையும் பர்வதங்களையும் குன்றுகளையும் தன்னுடைய கைகளில் இருக்கிற தராசுக்குள்ள நிறுத்தி சும்மா அப்படி வேடிக்கை பார்க்கிறான். இப்போ பக்கத்துல சொல்லுங்க, உங்க தேவன் யாரு தெரியுதா? தெரியுதாமா? ஆமா, இயேசுநாதர் சிலுவையில பாவமா இருந்தாங்களே, அவருக்கு வாய் கூட பேச தெரியல, அவரே இப்படிலாம் பண்றாரு. அவர் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறார். அவர் தான் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசுவை வெறும் சிலுவையில பரிதாபமாய் பார்க்கிற தெய்வம் கிடையாது. ஹலோ லிசன். இயேசுவை வெறும் அப்படியே சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க, அவர் பாவமான மனுஷன், அவர் பாவமான தெய்வம், அவர் அடி வாங்குற தெய்வம், நமக்காக பட்டார், பாடுபட்டார், உண்மைதான். ஆனா கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்தாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஒரு கண்ணை ஒரு அமுக்குனானா நம்ம கதை காலி. இப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டி அவர் விரும்புகிற சில காரியத்தை நான் சொல்லி ஒரு 3 காரியத்தை முடிக்கிறேன். சரி, நான் நம்பி இருக்கிற தேவன் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார், எப்படிப்பட்ட பாதைகளிலே என்னை காக்கிறார் அல்லது நடத்துகிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு 3 முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசித்து காட்டட்டும். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம், அழகான வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 தெரிந்த வசனம் தான், வாசிங்க. ஓகே, எல்லாம் என்னை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அதாவது அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுடைய தேவன், அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தப்புவிப்பாரா? 3 விதமான தப்புவித்தலை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் சகலவற்றிலும் இருந்து நம்பிக்கைக்குரியவராய் இருந்து அவர் நடத்த விரும்புகிறார். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்ததான வேத சரித்திரம் தெளிவாய் சொல்லுகிறது. மகா பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை உண்டாக்கி இப்ப அதை வணங்கணும்னு சொல்லிட்டான். ஒரே சட்டம் தான். அவன் அரசாண்ட பல நாடுகளுக்கும் போகிறது. பிரதான மந்திரிகள் எல்லாம் வந்து அந்த சிலையை, மகா உயரமா இருக்கிற சிலையை வணங்கினோம், எல்லாரும் வந்து தாழ வேணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடுகிறான். அந்த ஒரு சட்டத்தினாலே எல்லாரும் வந்து விழுறாங்க. நல்லா கவனிங்க. தேவனுக்கென்று வைராகியம் கொண்டு தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார்.
இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட வாழ்க்கையிலே ஒரு வைராகியமான நம்பிக்கை இருந்தது. எங்கள் தேவத்தை தவிர வேற எந்த ஒரு காரியத்திலும், தேவனை தவிர எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது. என்ன ஆபத்து வந்து தெரியுமா? கீழ் வசனம் வாசிங்க சிஸ்டர். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியாலும் சூரியன் மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. எத்தனை மடங்கு இருந்தது? வேதம் தெளிவாய் சொல்லுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொல்லும்படிக்கு அவர்கள் வணங்கல, தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அவன் வைத்த அந்த பொற்சிலையை அவங்க வணக்கலன்னோடனே இப்போ ராஜாவுக்கு கடும் கோபம் ஏறுகிறது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவனுடைய சாம்பல் கூட மீறக்கூடாது என்பதற்காய் வைக்கப்பட்ட அக்கினி சூளை 7 மடங்கு எரிய வைக்கிறான். 1 மடங்கு என்பது 1000 டன்னுக்கு சமம். அவ்வளோ அக்கினி உஷ்ணமா இருக்கும். அந்த 7 மடங்கு என்பது 7000 டன் அளவுக்கு அந்த கோபம் வெளிப்படும் பொழுது அவங்களை கட்டி தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அவர்களுடைய சரீரம் கிட்ட போறதுக்கு முன்னாடியே எரிய ஆரம்பிச்சு. அவ்வளோ அந்த அனல் உஷ்ணம். திடீரென்று அவர்களை அந்த அக்கினி சூளையில போடுகிறார்கள். போட அவர்களை கொன்று போடும்படிக்கு கொண்டு போகப்பட்டவர்களே இருந்து போகிறார்கள். உள்ள விழுந்தவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் அந்த வார்த்தை அங்க வாச்சாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அர்த்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவன் தெளிவா சொல்றான், அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம தேவனுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த வைராகியத்தை நாம் அக்கினியின் வைராகியமாய் வைத்திருப்போமே என்று சொன்னால் எந்த அக்கினி ஜுவாலையும் நம்மை பற்றாது. அல்லேலூயா. ஷாக்கா தாராபா லா ஷிந்தரா தாரா பாகாசா. தேவனுடைய அக்கினியை நான் ஆவியிலே உணர்கிறேன். வார்த்தையில எழும்புகிற அந்த அக்கினியை நான் பார்க்கிறேன். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த அக்கினியானது பற்றி ஏறி ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது தேவன் மீது வைக்கிறதான அந்த அன்பின் வைராக்கியம் உங்களுக்குள்ளிருந்து மெல்ல மெல்ல அது எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு கையளவு மேகமாய் உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எரிகிற அக்கினி சூளை நடுவாக எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் நடுவிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்ற நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி சூளை கீழே போடுறாங்க. போடப்பட்டவன் எரிந்து போகிறான், ஆனால் போடுவித்தவர்களோ, வாசிங்க சிஸ்டர் அடுத்த வசனம் 23, 24 வாசிங்க. நல்ல கவனிங்க, அவங்களுடைய வைராகியத்தினுடைய வாஞ்சையை பாருங்க, வாசிங்க. அந்த 3 புருஷர்களும் கட்டப்பட்டவர்களாய் அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். நல்ல கவனிங்க. அப்பொழுது அவர்களுக்கு கட்டளையிட்ட ராஜா பிரமித்து ஏதோ ஒன்று பார்க்கிறான். லிசன், போட்டுட்டாங்க, தூரத்துல பார்த்துட்டு இருக்கிறான். ஏதோ ஒன்று உள்ள தெரியுது, ஏதோ ஒரு சாயல் தெரியுது. நம்ம 3 பேர் தானே போட்டோம், வேற ஏதோ ஒன்று தெரியுது. கீழே போடப்பட்டவன் வேற மாதிரி தெரிகிறானே என்று கண்களிலே அவன் பார்த்து பிரமித்தவனாய் அருகாமையில ஓடுகிறான். வார்த்தை சொல்லுகிறது, அர்த்த வார்த்தை பாருங்க. ராஜாவோட சிங்காசனத்தில் ராஜா சட்டம் ஏந்துக்க முடியாது. லிசன், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தீவிரமாய் எழுந்து ஓடுகிறான். தீவிரமாய் ஓடுகிறான். ஒரு ராஜா எழுந்தாருன்னா அந்த இடம் எப்படி பதட்டமாக யோசிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா சொல்றேன். நம்மளுடைய பிரதம மந்திரி நிற்கிறார். அவர் திடீர்னு ஓடினார்னா கூட இருக்கிறவங்களுடைய அந்த பாதுகாப்பு காரியம் எப்படி இருக்கும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பதட்டமாயிடுவாங்க. ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் அடைவாங்க. அந்த பதட்டம் தேவன் அவளோடு கூட இருக்கிறதை இவர்களுக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி சூளையை அவன் பார்த்த உடனே அவன் பிரமிக்கிறான். ஏதோ ஒன்று பார்க்கிறோமே, 3 பேர் அல்லவோ நாம் பார்த்தோம், 3 பேரை தான் நம்ம போட்டோம், ஏதோ ஒன்று உள்ள தெரியுது. பிரமித்து உடனே அவன் எழுந்து, அதே வார்த்தை வாசிச்சு, தீவிரமாய் எழுந்து பக்கத்துல இருக்கும் கண்ணு தெரியல, போடப்பட்டவனுக்கு மட்டும்தான் தெரியுது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற சத்துருக்கு மட்டும்
நீங்கள் உயர்கிற அல்லது வளருகிற அந்த வளர்ச்சியே உங்களை எதிர்க்கிற சத்துருக்கு மட்டும்தான் தெரியும், சும்மா எல்லாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 100 ரூபாய்க்கு வேலைக்கு போறேன்னு வைங்களேன். அந்த 100 ரூபாய் வேலைக்கு நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபாவை பொத்தி செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை நடத்துறத உங்களை நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, இதுக்கு 100 ரூபாவே கிடைக்கக்கூடாது நினைப்பான் இல்லையா? அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பொத்தி செய்வீங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வீங்க. அந்த 100 ரூபாவை தேவன் உங்களுக்கு ஆயிரங்களாய் வைத்து நடத்துகிறது போல உங்களால் உணர முடியும். அக்கம் பக்கத்தில் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அந்த 100 ரூபா வாங்கி ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு போகுது, ஏதோ ஆண்டவர் போஷிக்கிறன்னு போயிடுவாங்க. ஆனால் உங்களை விரோதிக்கிற மாதிரியே இருப்பான் பாருங்க. நீங்கள் தொட்டா குத்தம், பார்த்தா குத்தம், போனா குத்தம், செஞ்சா குத்தம், இதுக்கு வளரவே கூடாது, இதுக்கு விளங்கவே கூடாது, இதுக்கு வாழவே கூடாதுன்னு நினைக்கிறான் பத்தியா? அவன் கண்ணுக்கு மட்டும் கர்த்தர் நடத்துறது ஆயிரங்களாய் தெரியும். கைகளை தட்டி அல்லேலூயா. இப்போ ராஜாவுக்கு ஒரு பார்வை, 3 பேரை தானே போட்டோம். அவன் சொல்றான், ஆமா சாமி. அவனுக்கு கண்ணு தெரியல, ஏன்னா அவன் பினாமி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா சாமி, 3 பேர் தான் போட்டோம். இல்லையே, வேற ஏதோ நடக்குது. கீழ் வசனம் வாசிங்க. 4 பேர் விடுதலையாய் அக்கினியிலே உலாவி நடக்கிறதை நான் காண்கிறேன். கண்ணை திறந்துட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் உங்களை விரோதித்து, உங்களை பழித்து, உங்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தீவிரமாய் செயல்பட்டார்களோ அவர்கள் கண்களை தேவன் திறந்து உங்களோடு கூட வழி நடத்துகிற அல்லது நீங்கள் நம்பிக்கையா இருக்கிற உங்கள் தேவனை அவர்கள் காண்பார்கள். ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை விரோதிக்கிற அநேக கண்களுக்கு முன்பதாக தேவன் இருக்கிறார் என்பதை காண்பார்கள். அப்ப சொல்லுவாங்க, இந்த லேடியோட கர்த்தர் இருக்கிறாருமா, அது போற சபையில ஏதோ ஒண்ணு நடக்குது, அது ஏதோ கர்த்தர் ஏதோ கடவுளை நம்பி போயிடுச்சு, கடவுள் கூடவே இருக்கிறத நான் பார்க்கிறேன். எப்படி போச்சு தெரியுமா? கிழிஞ்ச போலவே அழுக்கு ட்ரெஸ்ஸும், வாழ்க்கை சரி இருக்க, முடி கூட ஒழுங்காவான் போது இன்னைக்கு நான் நடப்பத்தி அதுக்கு பேசுவாங்க. என்ன அழகா போகுது பத்தியா, அதுக்கு பிள்ளை எவ்வளவு பராமரிக்கப்படுது பத்தியா. ஏனென்றால் உங்கள் நம்பிக்கைக்குரிய தேவனாக மகாராஜாவுக்கு கைகளை தட்டி அல்லேலூயா. 3 பேரை போட்டோம், 4வது ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான், யாருன்னே தெரியலையே. அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அந்த அக்கினி சூளையின் நடுவிலே, கடுமையான தண்டனைக்கு நடுவிலே, இந்த மோசமான ஆபத்துக்களுக்கு நடுவிலே தேவன் அவரோடு கூட உலாவி அவர்களுடைய அக்கினியின் பாதையிலும் தேவனாக இருந்தார். கைகளை தட்டி மகாராஜாவுக்கு அல்லேலூயா. இதைதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்களுக்கு எதிராய் வருகிற அக்கினி சூளை போன்ற கடும் கோபமான ஆபத்துகளிலும் இருந்து ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பார். இதுதான் நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்களை எந்த காரியத்தை தப்பி வைக்கிறதுக்கு ஒரு அடையாளம். உங்க கண்ணு பார்க்காது, அவங்களுக்கு தெரியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படியோ நம்ம தப்பிச்சிருவோம், இல்லைன்னா ராஜாவுக்கு ஒரு மனமாற்றம் வந்துடும், இல்லைன்னா விட்டுருவாரு, இல்லைன்னா மிஞ்சி போனா சாகடிப்பாரு. எதுவா இருந்தாலும் நான் கத்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன் தெளிவா இருந்தாங்க. அந்த தெளிவான தரிசனம், அந்த தெளிவான புரிதல், தேவன் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை, என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர், அல்லது காப்பாற்றாமலே போனாலும் அவரே என்னுடைய நம்பிக்கையின் தேவன் என்று அவன் நம்பினான் பாருங்க. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தினான். அவங்க மட்டும் அக்கினியில சுத்தல, அக்கினியா இருக்கிற தேவனே அக்கினிக்குள்ள இறங்கிட்டார். புரியுது அர்த்தம்? சில பேருக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க தனியா உட்கார்ந்து அழுவீங்க, ஏதோ ஒரு பாடு, ஒரு இழப்பு, ஒரு தேவையற்ற ஒரு பலகீனம், அல்லது ஒரு இயலாமை, அல்லது ஒரு தனிமையாக்கப்பட்ட ஒரு உணர்வு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்ல. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம தான் அழுதுட்டு இருக்கிறோம், நம்ம மனசு யாருக்கும் தெரியல, அழுவீங்க. அல்லது ஒரு விரக்தியில இருப்பீங்க, யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு சமையலறையில் உட்காந்துருப்பீங்க, ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்துருப்பீங்க, இல்லை தனியா உட்காந்து ஒரு நிலத்துல ஏதோ உட்காந்து எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பீங்க. மனசு ஒன்று பேசிட்டு இருக்கோம், வாய் ஒன்று பேசிட்டு இருக்கோம், யாருமே நம்மளை நேசிக்கிறதுக்கு இல்லையே, நம்ம நம்புகிறதுக்கு ஒருத்தர் இல்லையே, நான் நம்பினவங்க எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி பல விதத்திலே ஒரு அங்கலாய்ப்புகளோடு கூட இருக்கிறீங்கல்ல. உங்க கூட நம்பிக்கை தேவன் அவர் மட்டும் தான் இருக்கு. நீங்க தனியாவே இல்லை. முதல்ல பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நீங்க தனியாள் இல்லை.
தனி ஆளு இல்லை. ஆமா, எங்களுக்கு தான் ஜோடி இருக்குது, அப்புறம் நான் எப்படி தனி ஆளு? அந்த ஜோடி பாதியிலே போயிடும், அதை விட்டுருங்க. அந்த மீனிங் இல்லை. ஒரு காலம் எல்லாம் நம்ம விட்டு போவார்கள். நான் சொல்லுகிற ஒரு ஜோடி உங்களை கைவிடாத ஜோடி. ஏனென்றால் அவர் மணவாளை, நீங்கள் சத்தமா சொல்லுங்களேன். நான் ஏன் மணவாட்டி? நீங்க தான் அவருக்கு மணவாட்டி. உங்களுடைய தனிமையின் காரியத்திலும் உங்களுக்கு அவர் நம்பிக்கையின் தேவனாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்துடலாம், 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனம் வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க அவர் மீது நம்பிக்கை. அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பவுலை ஆண்டவர் பயன்படுத்தின விதங்களே ரொம்ப வித்தியாசம். மற்ற அப்போஸ்தலரை பற்றி நமக்கு அதிகமாய் வேதம் பதிவு செய்யவில்லை, அவர் நிருபங்களாக எழுதிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து சவுலாய் உள்ள வருகிறவரை தேவன் பவுலாய் மாற்றி 28 அதிகாரங்களிலும் ஆண்டவர் பவுலோடுவே டிராவல் ஆவார். ஷபாலா தாராபா கரபா. தேவனுடைய வல்லமை நான் பார்க்கிறேன். இங்கு அநேகரை பல ஆபத்துகள் இருந்து தப்புவித்திருக்கிறார். ரபாக்கா குருதி ஷல்பாலா தாரா கரா. இன்னமும் உங்களை தப்புவிக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி பல மரண கண்ணிகள் அநேகருடைய வாழ்க்கையில வந்தது. பல மரண கண்ணிகள் போகும்பொழுது மரண கண்ணிகள் பின்தொடர்ந்தது. நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக அநேக பொல்லாத சத்துருக்களினால் எழுந்ததான பல விக்கிரகத்தினுடைய வல்லமைகள் நம்மை பின்தொடர்ந்தது. தற்கொலையின் ஆவிகள் நம்மை பின்தொடர்ந்தது. நம்மளுடைய குடும்பங்களிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் செய்ததான பல அசுத்த கிரியைகள் நம்மை தேவனுக்குள்ளாக நெருங்கி விடாதபடிக்கு, நம்மை தடை செய்யும்படிக்கு அவைகள் நம்மை போராட நினைத்த அனைத்து கண்ணிகளிலும் இருந்து தேவன் நம்மை தப்புவித்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளை தப்புவிக்கிறாருங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்கு நான் எளிமையா சொல்லி புரிய வைக்கிறேன். கொரோனா வந்தது. நான் நேசித்த ஒரு சில நபர்களை நான் இழந்தேன். ஆக்கிலும் என்னை அவர் இழக்கவில்லை. அதே தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றேன். அநேகரை நீங்க பார்த்தவங்க இழந்திருக்கலாம், அல்லது நீங்கள் நேசித்தவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களை ஆண்டவர் இழக்காதபடிக்கு உங்களை பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பல மரண கண்ணிகள் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கேடகமாக நிற்கிறவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை மீற செய்பவர் நீரே. தலை மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை மீற. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். எதிரிகள் எவ்வளவாய் ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க. ஓஹோ, சோர்ந்து போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். உண்மையை சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஓஹோ, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஆமென். தலை மீற செய்பவர் நீரே. தலை மீற
பாடுறாரு பாருங்க தந்தை. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை, கர்த்தர் என்னை தாங்குகிறீர். இதாங்க ஆண்டவர். எப்பவுமே உங்களை உங்க மேலேயே கண்ணை வச்சுட்டு உங்களை தப்பிப்பதற்காகவே நடத்துவார். சங்கீதம் 32:8 மட்டும் வாசிங்க சீக்கிரமா. சங்கீதம் 32:8 சீக்கிரம் தெரிஞ்ச வசனம் முடிச்சிடலாம். நல்லா கவனிங்க விசுவாசியே, ஆண்டவர் உங்களை எவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறான். நான் உனக்கு போதித்து நீங்கள் ஆபத்துக்கும் அல்லது மரணக்கடிகளுக்கும் மாட்டிவிடாதபடிக்கு அல்லது அதிலே அகப்பட்டு விழுந்து மடிந்து விடாதபடிக்கு உங்களை நடத்தும்படிக்கு உங்களை போதித்துக் கொண்டே இருப்பார். உங்களால உணர முடியும். நீங்க ஆவியில இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற காரியத்திலே தேவனுடைய உணர்த்துதல் வெளிப்படும். ஆவியிலே ஆண்டவர் வெளிப்படுவார், ஆவியிலே உணர்த்தி பேசுவார். போகும்பொழுதே கண்களுக்கு பிரத்யட்சமாய் வசனங்களை காட்டுவார். அல்லது ஆவியிலே தேவனுடைய சத்தம் ஜெயத்துணியாய் உள்ளத்திலிருந்து பீரிட்டு வெளிவந்து சத்தமானது போதித்து பேசும். ஏனென்றால் அவர் உங்களை எந்த கண்ணிக்கும் உங்களை சிக்காதபடிக்கு தப்புவிப்பதற்காக. கைகளை தட்டி அல்லேலூயா. மரணம் வரும் என்று நான் நம்பி இருந்தது உண்மைதான். அழிந்து போய்விடுவோமோ, ஏன்னா கடல்ல பிரயாணப்பட்டு இருக்கிறான், கப்பல் உடஞ்சிச்சு, பலத்த சேதம், கப்பல் உடஞ்சி தான் கூட பிரயாணப்பட்டவங்க எல்லாம் இப்ப கடல்ல முழுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு முன்னதாகவே சொன்ன வார்த்தை தான், பவுலே திட மனசா இரு, கப்பல் உடையும் தான், பிரச்சனை வரும் தான், போராட்டம் வரும் தான், ஆனால் என் நாமத்துக்காக நீ படுகிற பிரயாசத்தை நான் வெளியே காண்பிக்கிற ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காகவே உன்னை நான் தப்பு. சில பேருடைய ஆவியில நான் பார்க்கிறேன், சில பேருடைய சரீரத்தில் பார்க்க சில பலகீனங்கள் இருக்கிறது. அந்த பலகீனம் சில பேருடைய ஆத்மாவிலே உள் உணர்வு சொல்லுது, நம்ம சித்துருவோமோ. நீங்க சாக மாட்டீங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சாக மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கு பார்த்து பேசுங்க, அப்பதான் அது நடக்கும். நீங்க சாக மாட்டீங்க. உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், தரிசனங்கள், அழைப்புகள், வெளிப்பாடுகள், வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் பூரணமாய் நிறைவேறி மகிமைக்குள்ளதான் தேவன் இருப்பார். அது வரைக்கும் எந்த சீக்காலியோ தன்னை பார்த்து சொல்லிக்கணும், நான் சோக்காலிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஊர் பாஷை அது. சீக்காலியில் எப்படி இருக்கணும், நாங்க சோக்காலிங்க. பார்க்கறதுக்கே பயில்வா, அப்படியே காத்தடிச்ச பொத்துன்னு ஊழ்ற மாதிரி அவர் நடப்பாரு. நான் இல்லைங்க, நான் பயங்கரமான ஸ்ட்ரென்த்துங்கன்னுவார். அந்த மாதிரி தேவன் உங்களுடைய ஆத்துமாவை திடகாத்திரமாய் காத்து நடத்துவார். ஏன்னா நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வந்தார். மரணத்தின் கண்ணிகளோ அல்லது வியாதியின் கஷ்டங்களோ அல்லது நோய்களோ தீராத சாப கிரியைகளோ எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு பிரதர். அது ஒரு விதமான மன அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஏதாவது ஆகி விடுவோமோ அல்லது நாங்கள் விழுந்து போய் விடுமோ அல்லது ஏதோ ஒன்று நடந்து விடுமோ என்று சில நேரத்தில் ஒரு ஐயப்பாடு வருகிறது. ஐயா கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். அதே வசனத்தை மறுபடியும் அழகா வாசிங்க, நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அப்பொழுது தப்புவித்தார். எல்லாம் நீ பாருங்க, நம்மளுக்கும் சில நேரத்தில் சில ஆபத்துக்கள், விபத்துக்கள், வியாதி, வருத்தம் ஏதோ ஒண்ணு வந்து அப்படியே சாக போற மாதிரி வந்து நம்மளை அப்படி தூக்கிட்டு இருப்பார் ஆண்டவர். ஆமாவா இல்லையா? அப்ப தப்பு வச்சாரா? சரி, அடுத்த வார்த்தை சொல்லுது, இப்பொழுதும் இந்த நிமிஷத்துக்கும் மறுபடியும் நம்ம அதுல விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லது அதுல விழுந்து நாம் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுதும் தப்புவிக்கிறார். அடுத்த வார்த்தை, கையை தட்டி வாங்கிக் கொள்ள. அல்லேலூயா. அன்றைக்கு நான் தப்புவிக்கப்பட்டேன், இன்றைக்கு நான் தப்புவிக்கப்படுகிறேன், இன்னமும் நான் தப்புவிக்கப்படுகிறேன். இதுதான் நம்பிக்கை. உங்கள் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நான் உன்னை அன்னைக்கு காப்பாத்தினால இன்னைக்கு விட்டுருவேனா? விட மாட்டேன். இன்னைக்கு காப்பாத்தினேன், இன்னைக்கு காப்பாத்தினால அன்னைக்கு காப்பாத்தின மாதிரி இன்னைக்கு காப்பாத்தினால, அப்ப அன்னைக்கு காப்பாத்தின மாதிரி இன்னைக்கு காப்பாத்துவேன், இதுக்கப்புறம் உன்னை காப்பாத்துவேன்.
இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நம்பிக்கை. அவருடைய உங்களுடைய நம்பிக்கைக்கு அவர் பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிற ஒரு வாக்குத்தத்தம். இனி உங்க வாழ்க்கையில ஒன்னே ஒன்று தெளிவா இருக்கும். அக்கினி சூளையே வந்து நம்மளை எரிக்க வந்தாலும் என் கூட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆகி சுத்தின்னு தான் இருப்பார். என்னை கைவிட மாட்டார். நான் போகிற எல்லா அழுகையின் பாதைகள், லிசன் 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 லிசன், நான் போகிற அழுகையின் பாதையில என் கூட, நான் அழுகிற இடத்துல என் கூடவே இருக்கிறவர் அவர் தான். நான் கைவிடப்பட்டு கதறும் பொழுதெல்லாம் என் கூடவே இருக்கிறவர் அவர் தான். என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய அன்பும் பலர் புரிந்து கொள்ளாமல் என்னை தூஷிக்கும் பொழுது, என்னை உதறிவிடும் பொழுது, என்னை கைவிடாமல் என்னை காப்பாற்றி நடத்து என்னோடு கூட இருப்பவரும் அவர்தான். அக்கினி சுவரிலும் என் கூட இருப்பாரு, மரணத்தின் கண்ணிக்கும் என் கூட இருந்து என்னை தப்புவிப்பார். அவர் நேற்றைக்கு தப்புவித்தார், இன்றைக்கு தப்புவிக்கிறார், நாளைக்கும் தப்புவிக்கிறார். குளோபல் வார்மிங்னு வந்துருச்சு உலகம் ஃபுல்லா. லிசன், முக்கியமான விஷயம், கால பருவநிலை, கால மாற்றங்கள், இதுக்கப்புறம் அழிவுகள்லாம் வந்துன்னு இருக்கும். சயின்ஸாக தான் நான் சொல்கிறேன். அழிவுகள்லாம் வந்துதான், அது மட்டும் வரும், அது மட்டும் போகும். நீங்கள் நம்பி இருக்கிற தேவனை முழுசாக சார்ந்துட்டீங்கன்னா, நான் பேசி முடிச்சிடுறேன், நீங்கள் முழுசாக சார்ந்துட்டீங்கன்னா, என் நம்பிக்கை என் தேவன் நீர் என்னை கைவிட மாட்டீர், எங்களை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை அவர் கனப்படுத்தி எப்பேற்பட்ட அழிவுகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் சரி, பஞ்சங்களோ கொள்ளை நோய்களோ அல்லது உலக போரோ எது வந்தாலும் சரி, உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி நடத்துகிற ஒரு தேவனை உங்களோடு இருப்பார். கைகளை தட்டி. ஆனால் ஒன்று, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். அந்த அறிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தேவனால் ஆஸ்வதிக்கப்படும். அது வேண்டும்.